இப்போ வந்து உங்க சாம்சங்ல நீங்க நோட்டிபிகேஷன் பேனல் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 லைன் 9 இருக்காது, ஒரு 4 நாளா வந்து பார்த்தா ஒரு 12 ஆப்ஷன் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. அதாவது 12 இது வந்து ஒன்று லைக் இந்த ஒய்ஃபை ப்ளூடூத் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்க வந்து ஸ்வைப் பண்ண வந்து பார்த்தா ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கும். இதே பென்சில் நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஒன்னொன்னா எடிட் பண்ணி இல்லை எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ற ஒரு செட்டிங்னால உங்களுக்கு வந்து மொதல் பேஜ்லயே வந்து ஒரு 16 இல்ல வந்து ஒரு 18 செட்டிங் வந்துருச்சு. அதுக்கு எதுனா ஒரு 10 இல்ல 9 செட்டிங் இருக்கிற இடத்துல 16 20 செட்டிங் கிட்ட வந்து நம்ம ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டோம். அந்த நோட்டிபிகேஷன் பேனல்ல நம்ம வந்து ரொம்ப சுருக்கிட்டோம். அண்ட் 2 பேஜ்ல வந்து நீங்க வச்சிருக்க எல்லாமே வந்து பார்த்தா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரீசென்ட் டேப்ஸ் தான் இருக்குல்ல, ரீசென்ட் டேப்போட கஸ்டமைசேஷன் எப்படி சொல்ல எப்படி வந்து உங்களுக்கு வருது அப்படின்றத நம்ம வந்து ஒரு டிசைனா வந்து மாத்தலாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நாங்கள் சாம்சங்ல பண்ண போறது, யூஸ் யுவர் சாம்சங் வைஸ்லி. லைக் உங்க சாம்சங் மொபைல ரொம்பவே வந்து என்ன சொல்ற ரொம்ப கஸ்டமைசபிளா உங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாத்திக்க முடியும். உங்க செட்டிங் மட்டும் கிடையாது, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய பண்ண போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கேலக்ஸி ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேலக்ஸி ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு குட் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து பார்த்தா இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஏன் கேலக்ஸி ஸ்டோர்னா பிளே ஸ்டோர்ல வந்து இந்த ஆப்பே இருக்காது. இது வந்து தனியா வந்து கேலக்ஸி யூசர்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம். இப்போ இந்த ஆப்ஷனை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு 9 இல்ல 10 ஆப்ஷன் சம்திங் இருக்கும். அதாவது கீழே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைக் அந்த நான் காட்டுற ஸ்கிரீன்ல விசிபிள் ஆகிற ஆப்ஷன்ஸ்லாம் எதுல வருதோ நீங்க அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 1-2 வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆப் மாதிரி இன்ஸ்டால் ஆகும், 1-2 வந்து அதுலேயே செட்டிங் மாதிரி இன்ஸ்டால் ஆகும். இப்போ வந்து அதுல வந்து குவிக் ஸ்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இல்லை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணதை வந்து கீழே வந்து சேஞ்ச் குவிக் செட்டிங் அண்ட் கெஸ்டர் கிரிட் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அதை டர்ன் ஆன் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து நீங்க அப்படியே என்ன சொன்னீங்க ஏத்துனீங்க அப்படின்னா, ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை கீழே வந்து உங்க நோட்டிபிகேஷன் பேனல் இழுத்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே வந்து ஒரே இதுல வந்துடும். அதாவது ஒரு 3 பேஜ்ல வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா குட்டி குட்டி செட்டிங்ஸ், இந்த வைஃபை ப்ளூடூத் டால்பி அட்மாஸ் குவிக் ஷேர் அண்ட் சீக்ரெட் ஃபோல்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே இது, அதாவது என்ன சொல்றது ஒரே லைன்ல வந்து பார்த்தா வந்துடும். 3 இருக்கிறது 2 வந்து பார்த்தா மாறிடும். உங்களுக்கே இடத்துல வந்து எல்லாத்தையுமே மாத்தி ஒரு சிம்பிள் ஆன செட்டிங் என்ன சொல்றது சிம்பிளா வந்து பார்த்தா ஒரு காம்பாக்டா யூஸ் பண்ண மாதிரி மாத்திக்க முடியும். அண்ட் அதுல எட்ஜ் லைட்னிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜ் லைட்டிங் ஓப்பன் பண்ணி அதுல நீங்க டர்ன் ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல ஒரு மெசேஜ் வரப்போ வந்து அந்த மெசேஜ் சுத்தி வந்து பார்த்தா லைட் எரியும். அந்த மொபைலோட ஸ்கிரீன் சுத்தி வந்து பார்த்தா லைட் எரியும். அண்ட் நீங்க என்ன மொபைல் வச்சிருந்தாலும் அந்த மாதிரி வந்து பார்த்தா பண்ண முடியும். அதுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே வேணும், கர்வ் டிஸ்பிளே தேவையில்லை அப்படின்லாம் கிடையாது. நீங்க என்ன டிஸ்பிளே வச்சிருந்தாலும் கேலக்ஸி சாம்சங் மொபைலா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க மொபைலோட யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா உங்க ஸ்கிரீனோட மொபைல் சுத்தி வந்து பார்த்தா ஒரு லைட் பிளிங்க் ஆகும். ஸோ என்ன கலரு, என்ன டிசைனு, ஹார்ட் இன்ல வரணுமா இல்லைன்னா கிராக்கர்ஸ் மாதிரி வரணுமா, ஸோ என்ன மாதிரி வரணும் அப்படின்றத அந்த நோட்டிபிகேஷன் எந்த மாதிரி வரணும் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தா உங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியுதுல. நீங்க உங்களுக்கு எப்படி நோட்டிபிகேஷன் கலர்லாம் வேணுமோ அது மாதிரி வந்து நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து ஹோம் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா. ஹோம் அப் அப்படின்னா உங்க ஹோம் ஸ்கிரீன்ல வர எல்லா விஷயமும் அந்த ஃபோல்டரா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த நீங்க எல்லா ஆப்பையும் சேர்த்து வச்சு ஒரு குட்டி ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதுவா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா நீங்க ரீசென்ட் ஆப்ஸோட அது என்ன சொல்றது டிசைனா இருக்கட்டும், லே அவுட்டா இருக்கட்டும். ஸோ ஒரு விஷயத்தையும் வந்து உங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியும். ரீசென்ட் ஆப்ஸோட டிசைன் லே அவுட் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னா, நீங்க அந்த ஹோம் அப் ஓப்பன் பண்ணிட்டு டாஸ்க் சேஞ்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே. அந்த டாஸ்க் சேஞ்சர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து முதல்ல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த முதல்ல 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் ஒரு டைம் நீங்க ஒன்னொன்னா கிளிக் பண்ணிட்டு நீங்க பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு 2 ஆப் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்க அந்த ஒன்னா தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு சைடு குட்டியாகும், ஒரு சைடு வந்து பார்த்தா லைக் பின்னாடி வரும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்க லேப்டாப் ஸ்கிரீன் மாதிரி டேப்பா வந்து ஓப்பன் ஆகும், குரோம்ல வர மாதிரி டேப்பா ஓப்பன் ஆகும். அண்ட் என்ன சொல்றது நேம் மட்டும் வர மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கஸ்டமைஸ் பண்ண மாதிரி வரும். லைக் உங்களுக்கு வந்து எந்த டிசைன்ல எந்த லே அவுட்ல வேணுமோ அந்த லே அவுட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். லைக் எதுக்குன்னா அந்த ரீசென்ட் ஆப்ஸோடைய லே அவுட் அப்படின்றதுக்கு. அதுல நீங்க பேக் வந்து இந்த ஃபைல்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து என்ன கலர் இருக்கணும், மஞ்சள் கலர்ல இருக்குமா டிஃபால்ட்டா. ஸோ ஃபைல் வந்து என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் வந்து பண்ணிக்கலாம். நீங்க பேக் வந்து தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைக் சம்திங் தீம் சம்திங் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்பை நீங்க சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்க மொபைலோட தீம் வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்க மொபைலோட கீபோர்டே வந்து பார்த்தா நீங்களே கஸ்டமைஸ் பண்ணலாம். அது நான் எப்படின்னு சொல்லி வேற வீடியோல போடுறேன். அண்ட் மொபைலோட தீம் வந்து நார்மலா நீங்க அந்த கேலக்ஸி தீமே ஓப்பன் பண்ணலாம். அப்படின்றப்போ இதுல என்னன்னா லைக் இதுல வந்து உங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன தீம் வேணும் அண்ட் எந்த மாதிரி வேணும் அப்படின்ற கொண்டு மாற்ற முடியும். அண்ட் கேலக்ஸி தீம்ல வந்து இருக்கிற தீமை தான் வைக்க முடியுமே தவிர கலர் மாத்துறது கஸ்டமைஸ் பண்றது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியாது. அண்ட் இந்த ஆப் வச்சுட்டு உங்களால பண்ண முடியும். அது இது வந்து ஒன்லி ஃபார் கேலக்ஸி யூசர்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தா வரும். அவ்வளவுதான். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் வீடியோ கமெண்ட்ல வந்து போடலாம். அண்ட் ஐ வில் ரிப்ளை as soon as possible. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். அவ்வளவுதான்.